ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஆர்டியில் வந்து அக்ஷய தீதி ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்ஷய தீதி எப்போ வருது அப்படின்னா ஏப்ரல் 30, 2025. ஸோ அது வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இன்னிலேருந்தே ரன் ஆகிட்டு தான் இருக்கும் ஆஃபரு. ஸோ என்னென்ன ஆஃபர்னு பார்ப்போம். இதில் வந்து ஆன்லைன் ஆஃபரும் சொல்கிறேன், ஷோரூம் ஆஃப்லைன் அந்த ஆஃபருமே வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஓல்டு கோல்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, சில்வரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கா லாஸாக இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஆஃபரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு கோல்டு ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கே வந்து 250 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஒரு கிராமு 9250 ரூபா இருக்குது அப்படின்னா 250 ரூபா லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 9000 ரூபா மட்டும் ஒரு கிராமுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து புதுசாக நம்ம கோல்டு ஜுவல்லரி வந்து எடுக்கும் போது இது வந்து காயினுக்கு வந்து கிடையாது. இந்த ஆஃபரு எவ்வளோ இதில்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ 1 கிராமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு இயரிங்கு ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிங்க, தோடு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 8000 அன்னைக்கு ரேட் வந்து 8250 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் 8000 ரூபா மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 1 கிராமுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 75 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க பர் கிராமுக்கு. டைமண்ட் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷல் ரேட்ஸ், ஸோ குறிப்பிட்ட டைமண்டுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க 12500 வந்து ஆஃப் வந்து கொடுக்குறாங்க பர் கேரட்டுக்கு. அன்கட் டைமண்ட் வேல்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து ஆஃப் வந்து கொடுக்குறாங்க. இதே சில்வர் ஆர்டிகல்ஸ் அண்டு அன்கல்ஸ்னால் கொலுசு அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பொருட்கள் கொலுசு இதுக்கெல்லாம் வந்து 25% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க மேக்கிங் சார்ஜில். சில்வர் ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா 92.5, ஸோ அந்த மாதிரி சில்வர் தான் வச்சுருக்காங்க. சில்வர் ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. எம்ஆர்பி ரேட்லேருந்து ஒரு 10% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஃப்ரீ புக்கிங்குமே வந்து பண்ணுறாங்க. 75% வந்து நம்ம அட்வான்ஸ் பே பண்ணிக்கணும். அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அக்ஷய தீதி அப்போ வந்து கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரீ புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து 75%, மீதி 25% வந்து நீங்கள் நகை எடுப்பீங்களா அப்போ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போட்டாங்க. காயின் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் வந்து கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 0% தான் வேஸ்டேஜ். பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ கிஃப்ட் வந்து இருக்கும். இப்போ வந்து ஜான்வரிக்கு அப்புறமேட்டுக்குமே வந்து யூபிஐ கிஃப்ட் வந்து கிடையாது. ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இப்போ 2000 3000 பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த யூபிஐ ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து கிடையாது. ஸோ ஜான்வரிலேருந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20% வந்து ஆஃப் வந்து கொடுக்குறாங்க கோல்டு ஜுவல்லரியில். இதே டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைமண்ட் வேல்யூலேருந்து 50% வந்து ஆஃப் வந்து கொடுக்குறாங்க. இதே சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15% வந்து ஆஃப் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 40,000க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5000 வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2% போனஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 5000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இது கொடுப்போம். இது வந்து கோல்டு டைமண்ட் ஸோ எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 40,000க்கு மேலே, அதுவும் வந்து ஹெச்டிஎஃப்சி கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 வந்து டிஸ்கவுண்ட் வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சில்வர் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இப்போ கொலுசு இல்லை மோதிரம் அந்த மாதிரி சில்வரில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது, டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சில்வர் ஆர்டிகல் சில்வர் ஆன்கல்ஸ் அந்த மாதிரிக்கெலாம் வந்து 25% வந்து ஆஃப் கொடுக்காங்களா மேக்கிங் சார்ஜில். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா மேக்கிங் சார்ஜே வந்து டிஸ்கவுண்ட் தான், கிடையவே கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும். இதே நீங்கள் வாங்குகிற கொலுசை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 25% வந்து லெஸ் பண்ணுவாங்க பழைய கொலுசு பழைய சில்வருக்கு. இதே நீங்கள் காயின் இல்லை பாரு ஸோ எதுனாலுமே எடுத்துகிட்டு அதே கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதே கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா 1% வந்து லெஸ் பண்ணுவாங்க. இதே வந்து நீங்கள் வேறு ஷாப்பில் எடுத்து காயின் பார்லாம் வச்சுருக்கீங்க சில்வரில், அதை கொடுத்துட்டு நீங்கள் ஜிஆர்டியில் கொடுத்துட்டு மாற்றுறீங்க அப்படின்னா 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து எந்த கடையில் வந்து இப்போ கோல்டு காயினாக இருக்கட்டும் சில்வர் காயினாக இருக்கட்டும் எந்த கடையில் எடுத்தோமோ அதே கடையில் கொடுத்து நம்ம இது பண்ணுறதா நமக்கு கொஞ்சமாவது லாஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இதுக்கும் பாருங்களேன் 6% வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அதர் ஷாப்பில் எடுத்துகிட்டு இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா.
இதே வந்து சில்வர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 35% வந்து இது பண்ணுறாங்க. இதே இவங்க கடையில் எடுத்தோம் அப்படின்னா 25%. இதே வேறு கடையில் எடுத்தோம் அப்படின்னா 35% அந்த மாதிரி அதோட பியூரிட்டி பார்த்து 92.5 இல்லை 18 கேரட்டா 75 அந்த மாதிரி வந்து கேரக்டர் பொறுத்து இந்த 916 அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல 22 கேரட்டு 24 கேரட்டு அந்த மாதிரி குவாலிட்டி வச்சு இந்த இது வந்து லெஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கோல்டு காயின் வந்து ஆஃபர் வந்து போட்டாங்களா ஜிஆர்டியில் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ வந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இன்னிலேருந்து ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜோடு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அச்சய தீதி அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து 9000 இருக்குது அப்படின்னா 1 கிராம் வந்து 9000 போட்டிருக்கேன். அப்போ ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுவோம் 270 அப்போ 9270 வந்து நம்ம இது பண்ணுவோம். இதே நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குகிறோம் நார்மல் டேஸில் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஆஃபர் டைம் இல்லாமல் நார்மல் டேஸில் வாங்குகிறோம் அப்படின்னா 1 கிராம் வந்து 9000 இருக்குது அப்படின்னா வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2% அப்போ ஒரு 180 அப்போ 9180 ஒரு ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 270 மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 9450 வருது. இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180 நமக்கு ப்ராஃபிட் வந்து இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம வந்து இப்போயே வந்து அச்சய தீதிக்கு பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை இப்போயே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா? ஏன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போயே வந்து 0% வேஸ்டேஜ் தான் வந்து போடுறாங்க. ஸோ இந்த டைமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. அச்சய தீதி அப்போல்லாம் வந்து 9000 வந்தாலுமே ஆச்சரியப்பட இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் அப்போயே வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணுன்னா இப்போலேருந்தே நீங்கள் வாங்கலாம். அச்சய தீதி தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, இப்போலேருந்தே வாங்கலாம். ஆனால் அச்சய தீதி வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ராசியாக இருக்கும், மேன்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கோல்டு ரேட் என்னவாக இருந்தாலும் அச்சய தீதிக்கு எப்படினாலுமே ஒரு 100 மில்லிகிராமாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாட்டு. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இப்போலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் வாங்கும்போது ஒரு 180 வந்து நம்ம நார்மல் டேஸில் வாங்கும்போது ஆஃபர் டைமில் வாங்குற போது டிஃப்ரெண்ட்டு. இப்போ எந்தெந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில், போத்தி சொர்ணமகாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 30 மே 1 மட்டும் ஆஃபரு கோல்டு காயினுக்கு. அப்புறம் இப்போ ஜிஆர்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜெயச்சந்திரன் கோல்டன் ஹவுஸ் அங்கேயுமே வந்து கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஸோ இப்போதைக்கு இந்த ஆஃபர் தான் வந்து கோல்டு காயினுக்கு வந்து இந்த ஷாப்பில் தான் வந்து வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது போன வருஷம் அச்சய தீதிக்கு அப்போ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. போன வருஷத்தி பார்த்திங்க அப்படின்னா 10 மே 2024 வந்து பர்ச்சேஸ் பண்ணது 1 கிராம் கோல்டு காயின். அப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 6700. நான் 1 கிராம் 3 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. அப்போ 6720 வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200. அப்போ 9221 மட்டும் வந்துச்சு. ஸோ அவங்க ரவுண்டு பண்ணி 6920 மட்டும் பே பண்ணோம். அதனால் நம்ம வேஸ்டேஜ் வந்து ஒரு 2% வந்து இருக்கும். ஸோ ஆஃபர் டைம்னால அந்த 2% இல்லாமல் வாங்கினது. ஸோ இந்த டைம் எப்படி வாங்கணும்னு நினச்சிருக்கேன். எப்படி இருக்கோ கோல்டு ரேட்டை பொறுத்து தான் அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேஸ்டேஜ் வந்து 2% வந்து டிஸ்கவுண்ட்டு. அப்போ எவ்வளோ வருதுன்னா 134 வந்து எனக்கு டிஸ்கவுண்ட். ஏன்னா வேஸ்டேஜ் 2%ன்றோம்ல. நான் வாங்கின காயின் பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட் உள்ள காயின் தான் வந்து வாங்கினேன். நம்ம கோல்டு வந்து கொடுத்துட்டு வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம போடலாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 75 ரூபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில், போத்தி சொர்ணமகாலில் 125. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்பில் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க கோல்டுக்கு. ஸோ அதை வந்து நான் இந்த டைமில் வந்து மாற்றலாமா வேண்டாமான்னு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கிளியராக. ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1800 வந்து எனக்கு ப்ராஃபிட் மாதிரி வந்துச்சு. ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கால்குலேஷன் வந்து அந்த இதில் போட்டிருக்கேன். இப்படி தான் டைட்டிலே வந்து இப்படி தான் இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு விசஸ் கோல்டு எக்ஸ்சேஞ்சு. ஸோ என்னோடய 3 பவுனை வந்து நான் வாங்கிட்டு கோல்டில் வந்து நான் போட்டப்போ எனக்கு எவ்வளோ இதானுச்சு. அதே பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணியிருந்தேன் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா இல்லை ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஜிஆர்டி அச்சய தீதி ஆஃபர் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.